20 நாட்களாக தொடர்ச்சியாக மக்களுக்கு உதவும் நோக்கில் உதவிக்கரம் நீட்டி சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பொருட்களை பொதியிட்டு பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்களை நோக்கி சக்தி சிரச நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்படுகிறது. மலைகள், பள்ளத்தாக்குகள் என பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்படும் மனிதத்தின் கைங்கரியமே சக்தி சிரச நிவாரண யாத்திரை. பதுளை மாவட்டத்திற்கு சென்ற குழுவினர் 2வது நாளாகவும் பொருட்களை இன்று விநியோகித்தனர். ஊவா பர்ணகம, கலஹாங்கம ஆகிய கிராமங்களில் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. பதுளைக்கு சென்ற குழுவினர் வெளிமட ஹெவனகும்புர கிராமத்துக்கும் இன்று பிற்பகல் சென்றனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நிவாரண யாத்திரை குழுவினர் இன்று கையளித்தனர். ராஜாங்கனை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 259 துளான, சாவஸ்திபுர, கல்பாலம், ஹெல்மில்குளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேற்று பிற்பகல் இவர்கள் சென்றிருந்தனர். நொச்சியாகம, கந்துவெவு, முஸ்லிம் காலனி, ரம்பேவு, கலாவோயா பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கொழும்பு பிரேக்ப்ரூ பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையக வளாகம், டெபானம கலையக வளாகத்திலும் நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன. இன்றும் பலர் நிவாரணப் பொருட்களை கையளித்தனர். சிலாபம், தெதிர்ஓயாவை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான குழுவினர் இன்று பிற்பகல் புறப்பட்டனர். நாத்தாண்டிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முட்டிபெதிவெல, சிலாபம், காவடியாவத்து, வட்டக்கல்லி, எகடுவெல உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கும் எமது குழாத்தினர் தயாராக உள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அடைக்கலமாக தலைநகரிலிருந்து வெகு தூரம் வரையில் சென்று முன்னெடுக்கப்படும் மக்களுக்கான மக்களின் நம்பிக்கை சக்தி சிரச நிவாரண யாத்திரை என்றும் மக்களுடன்.